ஹாய்ங்க. இந்த வீடியோவில் நம்ம போன டெல்லி டூரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு கடலூர்லேருந்து காரில் ஏர்போர்ட் போயாச்சு. ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு இண்டிகோவில் ஃப்ளைட் ஏறியாச்சு. போனதும் என்ன பிளேஸ் பார்க்க போகிறோம் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இங்கேருந்து போனதும் ஒரு நைட் வந்துட்டு நம்ம டெல்லியிலே தங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து கிளம்பி ஆக்ரா போயிட்டுருக்கோம். இப்போது இது வந்து நொய்டாங்கிற பிளேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது நொய்டாவில். ஸோ இங்கேருந்து அப்படியே டெல்லியிலேருந்து கிளம்பி ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆக்ரா ஃபோர்ட்டையும் பார்த்துட்டு இன்னும் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு வரணுங்கிறது எங்களோட ஐடியா. 2023 போனோம். காலையில் கிளம்பி போனோம். ஈவினிங் 4 o'clock தான் நாங்கள் வந்து ஆக்ரா போயிட்டு சேர்ந்தோம். போயிட்டு நைட் ஸ்டே அங்கே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் காலையிலே தாஜ்மஹால் வந்தாச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம வந்து இதை பார்க்கணுங்க. அவ்வளோ அழகான இடம். நம்ம வந்து படிக்கிறதுக்கும் கதை கேட்குறதுக்கும் படத்தில் பார்க்குறதுக்கும் விட அந்த நேரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக அவ்வளோ ஒரு அழகாக ரம்மியமாக நம்ம கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து 7 wonders ஒன்று. இது எல்லாருக்குமே தெரியும். 7 அதிசயத்தில் ஒன்று. செல்ஃபி எடுக்க ஏன் சொல்கிறாங்க நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இவ்வளோ வருஷம் ஆகியும் இந்த மார்பிள் ஒர்க் இன்னும் அப்படியே ஷைன் ஆகுதுங்க. அதோட கிராஃப்ட்மேன்ஷிப் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஷாஜஹான் மும்தாஜோட லவ்வு அப்படி அதெல்லாம் அங்கே அப்படி நான் தான் வந்து மும்தாஜ், என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஷாஜஹான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே அங்கே லவ் போஸ்ட் தான். பயங்கரமாக கப்புள்ஸோடு போங்க, லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா போங்க, போயிட்டு பாருங்கள், நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கரமான பிளேஸ் அது. இந்த போகிறதுனா வந்து இந்த வெயில் டைமில் ரொம்ப போயிடாதீங்க. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் போதே போங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த மார்பிள்ஸ்லாம் ஒயிட் மார்பிள்ஸ்லாம் நம்ம மேலே அப்படியே படுதுங்க. அந்த ஒளியெல்லாம் பட்டு சுடுது ரொம்ப. அதனால் ரொம்ப காலையிலேயே போயிடுங்க. பயங்கர செம்ம பிளேஸ். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. உள்ளே போய் ஏதோ பிரம்மாண்டமாக இருக்கும், என்னமோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அலவுடு கிடையாது. அதுக்குள்ளே தாஜ்மஹால்குள்ளே போகிறப்போ செப்பல்ஸ்லாம் கழட்டி போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு இது கவர் ஒன்று கொடுக்குறாங்க காலுக்கு போட்டுக்கிறதுக்கு. அதை போட்டுக்கிட்டு சைலண்ட்டாக ஒன்றுமே பேசக்கூடாது. உள்ளே போனோம்னா 2 சமாதி இருக்குது. ஒன்று ஷாஜஹான்து, இன்னொன்று மும்தாஜ்து. அழகாக அங்கே பார்த்துட்டு அப்படியே திருப்பி வர வேண்டியது தான். உள்ளே அவ்வளோதான் இருக்குது அந்த தாஜ்மஹால்குள்ளே. தாஜ்மஹால் பார்த்ததும் அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே ஆக்ராவில் நம்மளுக்கு ஃபேமஸான ஸ்வீட் வந்து பெத்தா ஸ்வீட்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எதில் பண்ணுறாங்கன்னாக்கா சொரக்காய் இருக்குல்ல, நம்ம ஊர் சொரக்காய், அதை தான் வந்துட்டு ஏதோ ப்ராசஸ் பண்ணி சுகரில் கலந்து அது ஒரு மாதிரி பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு அது. இந்த தாஜ்மஹாலை சுற்றி எவ்வளோன்னு எனக்கு வந்து மனசே வரலைங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யமுனா ஓடுது, ரிவர். ஓகே, அப்புறம் அங்கேருந்து எங்கே வந்தோன்னா ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு வந்தோம். இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் தான் வந்துட்டு ஷாஜஹான் வந்து லாஸ்ட் டேஸ் இருந்தார். அவர் வந்து மும்தாஜுக்கு அங்கே தாஜ்மஹால் கட்டிட்டு லாஸ்ட் டேஸில் அவரோட கடைசி நாளில் வந்துட்டு இங்கே வந்து தங்கியிருந்தார். இது ஃபுல்லுமே ரெட் சாண்ட்ஸ்டோன் ஃபோர்ட். இது பாருங்க, அப்படி எல்லாமே சிகப்பாக இருக்கும் ஆக்ரா ஃபோர்ட்டு. இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தாஜ்மஹால் தெரியும். அது அந்த மேலே அந்த ஆக்ரா ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது மேலேருந்து பார்க்குறப்போ தாஜ்மஹால் தெரியும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஷாஜஹான் வந்து இங்கேருந்தே மும்தாஜை வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தார், அவங்களோட சமாதி நினைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க் போனோம். டெல்லி நேஷ்னல் பார்க்கு. புலி மான் அது நிறைய பார்த்தோம். ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்தோம். வீடியோஸ் வந்து எனக்கு மைண்டுக்கே வரலைங்க. அப்போல்லாம் வந்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோஸ் போடணும், நல்லா கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறதே இல்லை. ஏதோ நான் வந்து குக்கிங் வீடியோஸ் போட்டுட்டு இருந்ததுனால இந்த வீடியோஸ்லாம் நான் எடுக்கலை. ஆனால் சூப்பரான ஒரு டூர்னால் அது டெல்லி டூர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பயங்கரம். அதுக்கப்புறம் எங்கே போனோன்னா அங்கேயே வந்து ஆக்ராலே வந்துட்டு ஜமா மஸ்ஜித் அங்கே போனோம். ஆனால் அது ஓப்பன் ஆகலை. நாங்கள் வெளியிலே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். ஆட்டோ ரிக்ஷாவில் போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னாக்கா
காந்தி சமாதிக்கு போனோங்க, மகாத்மா காந்தி சமாதிக்கு. அங்கே வந்து பேக் சைடில் வந்து யமுனா ரிவர் இருந்தது. அதோட எக்ஸாக்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ராஜ்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் இந்தியாவோட ஒரு உயிர்னே சொல்லலாம். அந்த அவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்திருக்காரே. அங்கே போனால் ஒரே அமைதி, அந்த ஃப்ளவர்ஸு, அவர் சமாதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே ரொம்ப அமைதியாக அழகாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட்டு, டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட் பார்த்தோம். அந்த ரெட் ஃபோர்ட்டில் தான் வந்துட்டு இப்போது ஆகஸ்ட் 15 வந்து பிஎம் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாஜஹான் கட்டினது தான் அதுவும். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துட்ருக்கிறது எல்லாம் மாறி மாறி வரும். இது வந்து ஆக்ரா ஃபோர்ட்டு, இது ரெட் ஃபோர்ட் கிடையாது, ஆக்ரா ஃபோர்ட்டு. ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்ரா சுற்றி பார்த்துட்டு தென் செகண்ட் டே தான் நாங்கள் வந்து டெல்லிக்கு வந்து திருப்பியும் மகாத்மா காந்தியோட சமாதி ப்ளஸ் ரெட் ஃபோர்ட்டு ப்ளஸ் லோட்டஸ் டெம்பிள் போயிருந்தோம். அப்புறம் கோல்டன் டெம்பிள் போயிருந்தோம். அப்புறம் வந்துட்டு ரெட் ஃபோர்ட் போயிருந்தோம். ஸோ இதுதான் ஜமா மஸ்ஜிது. இதுக்குள்ளே போக முடியல, ஆட்டோ ரிக்ஷாவில் போகலங்க, நாங்கள் ரிக்ஷாவில் போனோம், ஓட்டிகிட்டு போவாங்கள்ல அந்த ரிக்ஷாவில். இது வரைக்கும் நான் போனதே இல்லை. அங்கே வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஓட்டிகிட்டு வராங்க பாருங்க, போனோம். இது தாங்க ரெட் ஃபோர்ட்டு, இதான ரெட் ஃபோர்ட்டு, இதுதான் ரெட் ஃபோர்ட்டு. பார்த்திங்களா, ஃப்ளாகோடு இருக்குல்ல, இதுதான் ரெட் ஃபோர்ட்டு. நம்ம புக்கிலலாம் படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில், அது படிக்கிறத விட நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு பீரங்கி, இது நான் ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுக்க முடிஞ்சிச்சு, வீடியோஸ் எடுக்க முடியல. உள்ளே வந்து ஒரு கண்காட்சி மாதிரி நிறையா அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸு, பாஸ்டில் அதை பாருங்கள், இந்த துப்பாக்கி, இதெல்லாம் நிறைய வெப்பன்ஸ்லாம் இருந்துச்சு, மியூசியம் மாதிரி. ஸோ அதெல்லாம் போய்ட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு, இதுவும் நல்ல பிளேஸுங்க, அமைதியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துட்ருக்கிறது தான் மகாத்மா காந்தியோட பிளேஸு, இது சமாதி. அங்கே தெரியுதுங்களா சமாதி பின்னாடி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் கார்டன் இருக்கும். நம்ம மேலேருந்து கீழே பார்த்தோம்னா சமாதி தெரியும். இப்போ சமாதிக்கு போகிறப்பையும் நம்ம வந்து காலில் செருப்பு போடக்கூடாது, சாக்ஸோடு தான், சாக்ஸு இல்லை வெறும் காலோடு தான் நம்ம போகணும். ரொம்ப அழகான பிளேஸு. நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அவரும் சுதந்திரமாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கார். அடுத்தது நாங்கள் போனது வந்து இந்த நேஷ்னல் பார்க்குக்கு. நேஷ்னல் பார்க்லேயும் போய்ட்டு வீடியோஸ் அதிகமாக எடுக்க முடியலை. இங்கே பாருங்கள், மான் எல்லாமே பார்த்தோம், மான், புலி, சிங்கம் எல்லாமே பார்த்தோம் அங்கே. நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னும் போகலை, டெல்லிலாம் போனதில்லை, தாஜ்மஹால்லாம் பார்த்ததில்லைன்னா எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி, இல்லை ஃப்ளைட்டில் போக முடியல, எனக்கு ட்ரெயின்லேயும் போயிட்டு வந்துடுங்க, எப்படியாவது போயிட்டு வந்துடுங்க. நல்ல நல்ல பிளேசஸ் இருக்குது, நம்ம லைஃப்பில் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாத பிளேசஸ் இருக்குது. பாருங்க, யானை, இந்த புலிலாம் எட்டே இருந்து பார்த்தோம். குழந்தையெல்லாம் கிட்ட காமிக்காதீங்கன்னு சொன்னாங்க, ஏன்னா அது வேகமாக பசியில் இருக்கும், வேகமாக வந்து தாவி வந்து பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு. இது லோட்டஸ் டெம்பிளுங்க. இந்த பிளேஸ் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, உள்ளே போனாலும் அழகாக தான் இருக்குது. ஆனால் அங்கே கோயில் எதுவும் சாமி எதுவும் இருக்குன்னு பார்த்தாக்கா ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வரணும், அவ்வளோதாங்க. கோல்டன் டெம்பிள் போனோம், அதோட ஃபோட்டோஸ் கூட இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல, டெலிட் ஆகிட்டு. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ளைட்டில் திருப்பி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, கோல்டன் எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து சைனா டூரும் போட்டிருந்தேன், அதுவும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பாருங்கள், ஃப்ரீ டைமில் அந்த வீடியோஸும் பாருங்கள், நான் டேக் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.